இதனால் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யாத்ராம் 25, 26, 23 அதிகாரத்தை பார்க்க. அந்த 3 அதிகாரத்திலையும் ஆண்டவர் மோசேயிட்ட எப்பெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி மோசேயிடம் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி நிறைய விஷயத்தை மோசேயிட்ட பேசியிருப்பார். சாட்சி பெட்டி உண்டு பண்ணணும்னு சொல்லியிருப்பார். அந்த அதுக்குள்ள மேஜை இருக்கணும்னு சொல்லியிருப்பார். குத்து விளக்கு இருக்கணும், அதுக்குள்ள மூடு திரைகள் இருக்கணும், அதில் பலகை இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயத்தை ஆண்டவர் இந்த 3 அதிகாரத்திலையும் நாம் பார்க்கிறோம். நிறைய விஷயத்தை ஆண்டு மோசேயிட பேசியிருப்பாங்க. அதில் சில காரியங்களை நான் பேசுகிறேன், இல்லை ஷார்ட்ஸாக இருக்கனால ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியாது. அதிலிருந்து சில குறிப்புகளை நான் உங்கள்கிட்ட பேசுவதை நான் உங்களோட சன்னிதானத்தில் நான் பேச விரும்புகிறேன். இந்த நாளை பார்த்தோமானால் யாத்ரா புஸ்தகம் 25:2 இஸ்ரவேல் புத்திரை எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லும், மனப்பூர்வமாக உற்சாகத்தோடு கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாகன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். காணிக்கை வேற, தசமபாகம் வேறு. காணிக்கை அப்படின்னு ஊழிக்காரங்க வராங்க கொடுக்குறோம் அப்படின்னு கொடுப்போம். நம்ம தசமபாகம் நம்ம சம்பாதித்தத்தில் 10ல் 1 பங்கு நம்ம தசமபாகமாக கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மனப்பூர்வமாய் கொடுக்கிறவன் அப்படின்னா எல்லாராலையும் மனப்பூர்வமாக கொடுக்க முடியாது. நான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறவங்க உண்டு, மனப்பூர்வமாக கொடுக்குறவங்க. அதை ஆண்டு எதிர்பார்க்குற விஷயம் என் புள்ள மனப்பூர்வமாக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு எதிர்பார்க்குற ஒரு காரியம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது, என் புள்ள மனப்பூர்வமாக என் சன்னிதானத்தில் வரணும், மனப்பூர்வமாக என்னை ஆராதிக்கணும், மனப்பூர்வமாக காணிக்கை கொடுக்கணும், மனப்பூர்வமாக தன் இருதயத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டு எதிர்பார்க்கிறார். 2வது காரியம் என்ன அப்படின்னா 22ஆம் வசனத்தை நான் பார்த்தோமானால், அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேலும் நிற்கும் 2 கேருபின் நடுவில் இருந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு உனக்கு கற்பிக்க போகிறவைகள் எல்லாம் உன்னோட சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டு பேச. அந்த பெட்டியில இதெல்லாம் நீ செஞ்ச பிறகு நான் உன்னை என்ன பண்ணுவேன், அங்கே நான் சந்திப்பேன்னு சொல்றார். ஆண்டவர் சந்திக்கிற தேவனா இருக்கிறா, உங்களோட பேசுகிற ஆண்டவரா இருக்கிறா. நீ ஆராதிக்கும் போது, நீ உட்காரும் போது, ஆழத்துல எல்லா இடங்களிலும் ஆண்டவர் கடந்திருக்கிறவராக இருக்கிறார். யூதர் ராஜசிங்கம் உங்களோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். உங்களை சந்திக்க அவர் ஆவலா இருக்கார். நம்ம தான் இருதயத்தை திறந்து கொடுக்கணும். 3வது காரியத்தை பார்த்தோம்னா 40ஆம் வசனத்தை பார்த்தோம். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரிபடி அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்திலும் எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிற விஷயத்துல கட்டளைகளை எல்லாத்தையும் கீழ்ப்படிகளாக காணப்பட வேண்டும். அடுத்த ஒரு காரியத்தை பார்த்தோமா 27:20 வசனம், குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். குத்து விளக்கு எப்போதும் எரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நம்ம எரிகிறவர்களாய் காணப்பட வேண்டும், அணைகிறவர்களாய் அல்ல, எரிகிற ஜனமாய் நம்ம காணப்பட வேண்டும். நம்ம குடும்பம், நம்மளோட பிள்ளைகள், நம்ம சபைகள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 21ஆம் வசனத்தை பார்த்தோமானா, ஆசாரிப்பு கூட்டத்தில் சந்நிதியில் முன்னிருக்கும் திரைச்சினையில் வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரும் சாயங்காலத்தோட விடிய காலம் வரைக்கும் அந்த சன்னிதானத்தை அவங்க தலைமுறை அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் அவங்களோட பேசுவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டோட பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா வேணா இருக்கட்டுமே, இன்னைக்கு ஆண்டு உங்ககிட்ட பேச அவங்க இருதயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கேட்டு அதுபடி நம்ம நடப்போமா?